வழிய காட்டுன்னு கேட்டா வலிய குடுக்கறியா? பாட்டி தரங்க. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி எப்படியாவது டோர் ஓபன் பண்ணுங்க. ஐயோ பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி எழுந்துக்கோங்க ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க கொஞ்சம் வாங்கல பாட்டி. பாட்டி என்னாச்சு பாட்டி? என்னமாச்சு? அண்ணா இவங்க கொஞ்சம் வெளியில இறங்குமா? ஹெல்ப் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பாத்து உட்கார வைங்க. ஐயோ பாட்டி 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 இங்க யாராவது டாக்டர் இருக்காங்களா? டாக்டருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்களேன். பாட்டி 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 அண்ணா ப்ளீஸ் நான் கால் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. பாட்டி பாட்டி கொண்டு இல்ல பாட்டி. என்னாச்சு பாட்டி? பாட்டி இங்க யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா? என்னாச்சுமா? அண்ணா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியா? இருங்க. என்னாச்சு டாக்டர்? மைல்ட் அட்டாக். என்னது அட்டாக்கா? ஒன்னும் பதட்டப்படாதீங்க, நான் மாத்திரை எழுதி தரேன், நீங்க அதை வாங்கி கொடுங்க. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிடுவாங்க, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லம்மா, பத்திரமா பாத்துக்கோங்க. எதுக்கும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். நான் வரேம்மா. பாட்டி இப்ப எப்படி இருக்கு? நிலா, நீதான் கார் கதவை தட்டி என்ன காப்பாத்துறியா? ஆமா பாட்டி. பாட்டி இப்போ ஓகேவா? பரவாயில்லம்மா. சரிங்க பாட்டி, எழுந்துருங்க. சரி நிலா, அப்ப நான் கிளம்புறேன். பாட்டி நானும் உங்க வீடு வரைக்கும் வரேன், நீங்க தனியெல்லாம் போக வேண்டாம். உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் எதுவுமே இல்ல பாட்டி, நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. அண்ணா நீங்க கிளம்புங்க. நிலா, நீ அங்க எப்படிமா வந்த? கோயிலுக்கு தான் வந்தேன் பாட்டி. கோயிலுக்குள்ள போகும்போது உங்களை பார்த்தேன். நீங்க காருக்குள்ள வழியில துடிக்கிறத பார்த்துதான் ஓடி வந்தேன் பாட்டி. பாட்டி ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமா? உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? லேசா டயர்டு தான் நிலா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரிங்க பாட்டி. ஆகாஷ் தான் கூப்பிடுறா. நிலா, என்னால பேச முடியாது, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோன்னு நீயே சொல்லிடு. சரிங்க பாட்டி. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அத்தா, நான் நிலா பேசுறேன். நிலா நீயா? பாட்டி எங்க? பாட்டி பக்கத்துல தான் இருக்காங்க தான். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவங்களால பேச முடியல. ஏன் பாட்டிக்கு என்னாச்சு?
அது வந்து அவங்களுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் தான். ஏய் என்ன சொல்ற? எப்போ? எங்க? வாங்கம்மா. வணக்கம் ஜோசியரே. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இது என் பையன், பேரு சித்து. வணக்கம் தம்பி. இவனுக்கும் இவன் கூட வேலை செய்யற தென்றல்ங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணி சமீபத்துல நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டோம். அடுத்து கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு உங்ககிட்ட தேதி குறிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நல்லது, அருமையான தேதியா குறிச்சிடலாம். பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பையனோட ஜாதகம். சரிங்க. இது பொண்ணோட ஜாதகம். பேரு தென்றல். இது ரெண்டையும் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து இந்த மாசத்துல ஒரு நல்ல தேதியா குறிச்சு கொடுங்க. பாக்குறேன். என்ன ஜோசியரே, இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? எந்த தேதியில வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. இல்லம்மா, உங்க பையனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது. என்ன ஜோசியரே, சீக்கிரமே ஒரு நல்ல தேதியை குறிச்சு கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி வந்திருக்கோம். நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? நான் உள்ளத தானமா சொல்றேன். இந்த பொண்ணு ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல. பொண்ணு ஜாதகப்படி பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி எப்ப வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனா உங்க பையன் ஜாதகத்துல தானே சிக்கலே இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல் ஜோசியரே? கல்யாணத்துக்கான வியாழ நோக்கம் இன்னும் உங்க பையனுக்கு வரலமா. வியாழ நோக்கமா? அப்படின்னா கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வியாழ நோக்குன்னு ஒண்ணு இருக்கு. வியாழனும் குருவும் ஒண்ணுதான். அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு கோச்சாரப்படி, அதாவது குரு அவங்க ராசியோட 7ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ பார்த்தா அது அவங்களோட வியாழ நோக்குன்னு அர்த்தம். ஆம்பளைங்களுக்கு கோச்சாரப்படி குரு அவங்க ராசியோட 7ஆம் இடத்தை பார்த்தா அவங்களுக்கு வியாழ நோக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். வியாழ நோக்கம் சரியான திசையில வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாம உடனே கல்யாணத்தை நடத்திடலாம். ஆனா உங்க பையனுக்கு அந்த வியாழ நோக்கம் இன்னும் சரியான திசையில வரலமா. அதனால உங்க பையனுக்கு இப்போதைக்கு கல்யாண தேதியை குறிக்க முடியாது. 2 மாசம் கழிச்சு வந்து என்ன பாருங்க. 2 மாசமா? கல்யாணத்தை எந்த தேதியில வச்சுக்கலான்னு பார்த்து சொல்றதுக்கே 2 மாசம் ஆகுமா? ஆமாமா, உங்க பையன் ஜாதகப்படி அவனுக்கு 2 மாசம் கழிச்சுதான் வியாழ நோக்கு சரியான திசையில வரும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் கல்யாண தேதியை குறிக்க முடியும். இவங்க 2 பேர் ஜாதகத்தை பார்த்ததுல இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறது மாதிரி தெரியுதே. ஆமாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் காதல சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிருக்குமே. ஆமாங்க, அந்த காதல்லையே ஏகப்பட்ட சிக்கலும் தடங்களும் வந்துச்சு. காதல் மட்டும் இல்லம்மா, இவங்க கல்யாணத்திலயும் பல சிக்கல் வரும்.
கல்யாணத்துலயும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தடங்கள்லாம் வரும். என்ன ஜோசியரே, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் சொல்லலம்மா, உங்க பையனோட ஜாதகம் அப்படிதான் சொல்லுது. சரிங்க ஜோசியரே, ஜாதகப்படி எங்க கல்யாணத்துல எந்த தடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து எங்களுக்கு எப்படியும் கல்யாணம் நடந்துரும்ல. அதை என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாதுப்பா. நீங்க 2 பேரும் உங்க காதல்ல எந்த அளவுக்கு உறுதியாவும் ஆழமாவும் இருக்கிறீங்கன்றத பார்த்து அந்த கடவுளே தான் முடிவு பண்ணுவார். அவன் தான் உங்களை சேர்த்து வைக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும். வேணும்னா நீங்களும் அந்த பொண்ணும் வாரம் தவறாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க. அது உங்க கல்யாணத்துக்கு நல்ல பரிகாரமா அமையும். என்னால இப்போதைக்கு இததான் தம்பி சொல்ல முடியும். இந்தாங்க ஜோசியரே, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கடவுளை நம்புவோம், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்புறம் இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் கல்யாண தேதியை குறிக்க முடியும்னு தென்றல் அப்பா கிட்ட போய் சொல்லிடலாமா? அம்மா நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கம்மா. பாட்டி அம்மா, பாட்டி பாத்து பாட்டி. பாத்துமா, பாத்து. பாட்டி டாக்டர் வேணா கூப்பிடட்டுமாமா? பாத்து பாத்து அதெல்லாம் பாட்டி. ஒண்ணும் வேண்டாம்ப்பா. சரிம்மா, பாத்து வாங்கம்மா. வாங்க பாட்டி. வாங்க பாத்து பாட்டி, கொடு. உள்ள வாங்க பாட்டி. பாத்து போங்க. மெதுவா வாங்க. பாத்து உட்காருவி. பாத்து பாட்டி, உட்காருங்க பாத்துமா, பாட்டி. நிதானம். காலை நீட்டிக்கோங்க. பாத்து. அம்மா, ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா இருங்க. நான் வேணா டாக்டரை வர சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா. அப்பா ப்ளீஸ், பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிப்பா, அப்புறம் கூட இருங்க. ரெஸ்ட் எடுங்கம்மா. ஆ, பாட்டி, நான் வேணா கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் என் கூடயே இருமா. சரிங்க பாட்டி. பாட்டி நல்லா தூங்குங்க, எல்லாமே சரியாயிடும். எங்கம்மா தூங்குறது? மனசெல்லாம் பதட்டமாவே இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. பாட்டி, எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நல்ல காலை நீட்டி படுங்க பாட்டி. நான் காலை அமைக்க விடுறேன், நல்லா தூக்கம் வரும். நல்லா படுத்துக்கோங்க, நான் காலை அமைக்க விடுறேன். பாத்து பாத்து பாட்டி. படுத்துக்கோ. அப்பா, உங்களுக்கு சாரதா அத்தை கால் பண்றாங்க. அப்படியா? அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியதானம்மா? என்ன இருந்தாலும் நீங்க 2 பேரும் சம்மந்திங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு 1000 இருக்கும். அதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும்? பாருடா கிண்டல, நாங்க சம்மந்தியாக போறதே உன்னாலதானம்மா. அப்புறம் உனக்கு தெரியாம நாங்க என்ன பேச வேண்டியது இருக்கு? கை ஈரமா இருக்கு, நீ அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சரிப்பா. ஹலோ, சொல்லுங்க அத்தை. தென்றல் அப்பா இல்லையாமா? ஏன், நீங்க உங்க சம்மந்தி கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? இந்த மருமக கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா?
ஹலோ, என்ன மாமியாரே சத்தத்தையே காணோம்? அப்போ உண்மையிலேயே உங்க சம்பந்தி கிட்ட மட்டும் தான் பேசுவீங்களா? சொல்லுங்க அத்தை. ஏய், அவங்க ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ணிருப்பாங்க. நீ பாட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சமந்தி சொல்லுங்க, நான் பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம்? அது சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாண தேதி குறிக்கிறதுக்காக ஜோசியரை பார்க்க வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஜோசியர் என்ன தேதி குறிச்சிருக்காரு? அது சொல்லுங்க சம்மதி, எந்த தேதி? அது ஜோசியர் சித்துவோட ஜாதகப்படி அவனுக்கு இப்போதைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. சம்மதி, என்ன சொல்றீங்க? எதனால ஜோசியர் அப்படி சொன்னாரு? அப்பா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா. 2 மாசம் தானே, அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நானும் சித்துவும் வாரம் தவறாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்தி பூஜை பண்றோம். அப்பா, நம்பிக்கையா இருங்க. நிலா, பாட்டியை கொஞ்சம் பாத்துக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் இங்க வரீங்களா? நான் வந்துடுறேன். வாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து நானே ரக்ஷாபந்தன் கயிறு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க, பசங்க கையில கட்டி விட்டு அவங்கள பிரதர் அக்செப்ட் பண்ணிக்கோ. எனக்குலாம் இல்லையா? ஒன்லி கேர்ள்ஸ்க்கா? கட்டுங்க. சித்து, எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் கையை காட்டு. காட்டு. கட்டுங்க. சித்து உங்க எல்லாருக்கும் பிரதர் மாதிரி தானே, எல்லாரும் கட்டுங்க. வாங்க வாங்க, நீங்களும் வாங்க.
கை காமி. அப்படிதான் மேகி, நல்லா சூப்பரா கயிறு கட்டுறீங்க. அப்ப இன்னையில இருந்து சித்து உனக்கு பிரதர் ஆயிட்டா. சித்து மட்டும் இல்ல ராசா, நீயும் எனக்கு பிரதர் மாதிரி தான். என்னது, நான் உனக்கு பிரதரா? ஆமா ராசா. தென்றல் கயிறு கொடு. என் கைக்கு ஜுரம். கையை கட்டு சிறுத்த. மேகி சொன்னா கேளு, நான் உனக்கு பிரதர் இல்ல, நான் வேற. வேறனா என்ன? வேறனா வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கயிறு கொடு. மேகி சொன்னா கேளு. கொடுக்க சொல்லு. என்கிட்ட கையா இல்ல. கயிறு முடியாது. முடியாது. இல்ல சிறுத்த. இங்க என்ன கலாட்டா? ஐயோ பைத்தியம் வந்துருச்சு, எல்லாரும் ஓடிடுங்க. மேடம், இங்க கலாட்டாலாம் எதுவும் இல்ல மேடம். இன்னைக்கு ரக்ஷா பந்தன் இல்லையா, அதான் நானே எல்லா கேர்ள்ஸுக்கும் கயிறையும் வாங்கி கட்டி கொடுத்தேன். அத அவங்க பசங்களுக்கு கட்டிட்டு இருந்தாங்க. வந்துட்டியாடி, வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மேடம், உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, நீங்களும் எல்லா பசங்க கையிலயும் கட்டி விடுங்க. அவங்கள உங்க பிரதரா அக்செப்ட் பண்ணிக்கோங்க மேடம். இந்தாங்க.